வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து அந்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆக்சுவலாக இப்போது நம்மளோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 20 எபிசோட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ஒவ்வொரு எபிசோட்ஸுமே டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பல கொலை சம்பவங்கள், அப்படியும் இல்லைன்னா அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா பேய் சம்பவங்கள், அதையும் தாண்டி வரலாறு சம்மந்தப்பட்ட சில பல பேய் சம்பவங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்த்துட்டு வந்த நமக்கு ஆரம்பத்திலே ஒரு சம்பவத்தை பார்த்துருந்தோம். என்ன சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற சம்பவம். ஆக்சுவலாக அந்த ஒரு சம்பவமே கூட எங்கே நடந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் தான் நடந்துருச்சு. பட் நம்ம நாட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் உள்ள இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற நாட்டில் பல சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு. என்ன மாதிரியான சம்பவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மறுபிறவி, இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு. சைக்கோ கில்லர்ஸ், நம்ம ரீசெண்டாக ஒரு சைக்கோ கில்லர் பார்த்துருந்தோம். அந்த ஒரு கதையை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்படியும் மனுஷங்க வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எஸ், அந்த மாதிரியான மனுஷங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நிறைய பேர்னால ரொம்பவுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஒரு மறுபிறவி சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப நாள்லாம் கடந்து போகலைங்க. ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போயிட்டு 4 மாசத்துல அவர் திரும்ப உயிர் தெழுந்திருக்காரு. அதாவது திரும்ப பிறந்திருந்திருக்காரு. இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவர் ஒரு பணக்காரர், சாகும்போது ஒரு பெரிய பணக்காரர். பட் இவரோட மறுபிறவி எங்க எடுத்திருந்திருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்துல. ஸோ நிறைய பேர் இவர் மேலேயா இருக்கட்டும், இவரோட குடும்பத்து மேலேயா இருக்கட்டும், பல குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க. ஒருவேளை சொல்லி இவரை நடிக்க வச்சு, அதுக்கப்புறமா இவர் மறுபிறவி மாதிரி நடிச்சு இந்த ஒரு சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல வந்திருக்காரு போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இவர் மேல வச்சிருக்கிறாங்க. ஆனாலுமே கூட இவரோட குடும்பமா இருக்கட்டும், அந்த ஒரு குடும்பம், அதாவது இறந்து போறதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு குடும்பமா இருக்கட்டும், இது இந்த ஒரு நபரோட மறுபிறவினா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன நடந்தது, எப்படி இந்த ஒரு மறுபிறவியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நீங்க பார்த்தாதான் இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு, எங்க போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத கவனிக்க முடியும். ஸோ என்ன பண்ணோம், கூர்ந்து கவனிங்க. 1983 இந்தியாவில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு சிட்டி இருந்திருக்கு. ஆக்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி. இந்த ஒரு சிட்டியில ரொம்பவுமே பிரபலமான ஒரு பிசினஸ் மேன் இருந்திருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சுரேஷ் வர்மா. ஸோ இந்த ஒரு பிசினஸ் மேன் என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஊருக்கு தெரிய பண்ண பிசினஸ் எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரேடியோ பிசினஸ். அதாவது ரேடியோ ஷாப் ஒன்று இருந்திருக்கு, இவரோட சொந்தமான ஒரு ரேடியோ ஷாப். ஸோ அந்த ஒரு ரேடியோ ஷாப் தான் ஊருக்கு தெரிய இவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிசினஸ். அதையும் தாண்டி இவர் இல்லீகலா சில பல பிசினஸும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவரே மறுபிறவியா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிசம்பர் 10 தேதிக்கு 4 மாசங்கள் முன்னாடி தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவர் ஷாப்புக்கு போயிட்டு விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இவரோட பங்களாக்கு ரிட்டர்ன் வர்றாரு. வரும்போது அவரோட ஒரு சூப்பர் கார் இருந்திருக்கு, ஒரு லக்ஸரியான கார் இருந்திருக்கு. அந்த ஒரு கார்ல இவரோட வீட்டை நோக்கி வர்றாரு. வரும்போது இவரோட கேட் மூடிப்பட்டிருக்கு. அதனால இவர் ஹார்ன் பண்றாரு. இதுக்கு முன்னாடியே இவர் கார்ல வந்து ஹார்ன் பண்ணாருன்னா அந்த கேட்டை திறக்கிறது வழக்கம். செக்யூரிட்டி அப்படியே அழகா வந்து கேட்டை திறந்துருவாரு. பட் இன்னைக்கு இந்த நாள் அவரு கேட்டை கூட திறக்கல. அதுக்கப்புறமா இந்த ஒரு சுரேஷ் வர்மா அப்படின்னு சொல்லப்படுற நபர் அடிக்கடி ஹார்ன் அடிச்சு பார்த்திருக்காரு, திரும்ப ஹார்ன் அடிச்சு பார்த்திருக்காரு. பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறமா கோவம் போயிட்டு சுரேஷ் வர்மா வண்டியில இருந்து இறங்கி வர்றாரு. சுத்தி முத்தி யாருமே இல்ல, செக்யூரிட்டியையும் காணோம். அப்படி இருக்கும்போது இவர் சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு, செக்யூரிட்டி எங்க அப்படிங்கறத. செக்யூரிட்டின்னு கத்தி பாக்குறாரு. பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரங்கள் கழித்து பக்கத்துல 2 பேர் வர்றாங்க. முன்னாடி ஒருத்தர் வராரு. மொத்தம் 3 பேர் வந்து இவரை சுத்து போடுறாங்க. சுத்து போட்டு ஒருத்தர் இவரோட தலை மேல கன்னை வைக்கிறாரு. கன்னை வச்சு இவரை ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ண அந்த ஒரு புல்லட் லெஃப்ட் சைட் வழியா உள்ள போயிட்டு ரைட் சைட் வழியா வெளியே வருது. அதுக்கப்புறமா இந்த ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன கொஞ்ச நேரத்திலேயே சுத்திமுத்தி இருக்கிற எல்லாரும் கன் ஷூட்டோட சத்தம் கேட்டு இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க வர்றாங்க. நான் வரும்போது அந்த 3 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஆனா இறந்து போயிட்டு கொஞ்ச நாள்லயே, அதாவது 4 மாசங்கள்ல
இப்படி 4 மாசங்கள்ல இன்னொரு குட்டி கிராமம், அந்த ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் இருந்திருக்கு, பாத் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு குட்டி கிராமம் இருந்திருக்கு. அந்த ஒரு கிராமத்துல ரொம்பவுமே ஏழ்மையான ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது. டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்குது. இந்த ஒரு குடும்பத்துல இந்த ஒரு குழந்தை 6வது குழந்தை. இந்த ஒரு குழந்தைக்கு அண்ணன் அக்கா அப்படின்னு மொத்தம் 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு வச்சிருந்த பேர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டாரன் சிங் அப்படின்னு தான் இவருக்கு பேர் வச்சிருந்திருக்காங்க. சோ செல்லமா இவர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ கொஞ்ச காலம் இந்த ஒரு ஃபேமிலி ஓகேவா தான் போயிருக்கு. பட் 2 வயசுலயே இந்த ஒரு டிட்டு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு வாயை திறந்து பேசின வார்த்தை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்ன நடக்குது, இது என் வீடே கிடையாது, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கே, எனக்கு ஒரு வைஃப் இருந்தாங்களே அவங்க எங்க, ஏன் இந்த வீட்டுல நான் இருக்கேன், ஏன் கிழிஞ்ச துணியெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை இவரு அந்த ஒரு வயசுலயே பேசுறாரு. ஆக்சுவலா மெச்சூர்டா பேசுறாரு. அப்படி பேசும்போது இவரோட ஃபேமிலிக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிருது. எப்படி ஒரு 2 வயசு பையன் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஷாக் தான் இல்லையா? சோ இதனாலேயே இவங்க திரும்ப இந்த ஒரு பையன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தேடி பார்த்திருந்தாலும் அவங்களோட மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு சின்ன பையன் எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம், மண்டை எதுவும் அடிபட்டு இருக்கும், அதனால இவனுக்கு ஏதாச்சும் தப்பா ஆயிருக்கும், அதனாலதான் இவன் இப்படி பண்றான் போல இருக்கு அப்படின்னு தான் பேரண்ட்ஸுமே கூட ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்படியே கொஞ்ச காலம் ரிப்பீட் அதாவது அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை இவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். எதுக்காக நான் இங்க இருக்கேன், இது என்னோட வீடே கிடையாது, ஏன் இப்படி என்ன கொடுமை பண்றீங்க அப்படின்னு பல விஷயங்களை இந்த ஒரு நபர், இந்த ஒரு குட்டி குழந்தை, 2 வயசு குட்டி குழந்தை இவங்களோட அம்மா அப்பா கிட்ட கேட்டிருக்கு. அப்போ அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அப்பா நினைச்ச ஒரு விஷயம் தான், நம்ம ஏழை, ஸோ எங்களால தான் இவன் இப்படி பேசுறான் போல இருக்கு, அவனுக்கு நம்ம ஏழையா இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு, அதனாலதான் இவன் இப்படி நடந்துக்கிறான், அவன் வந்து கேஷுவலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு அம்மா அப்பாவுமே கூட கொஞ்சம் ஓகே ஆக தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்க கிழிஞ்ச துணிகள்லாம் போடுறது வழக்கமா இருந்திருக்கு. அதனால இவங்க போயிட்டு அந்த ஒரு பையனுக்குமே கூட கிழிஞ்ச துணிகள் எல்லாம் போட ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பவுமே கூட எனக்கு எதுக்கு இந்த துணி எல்லாம் தர்றீங்க, என்னோட வீட்டுல எப்படி எல்லாம் துணி இருக்கும் தெரியுமா, நீங்க எதுக்கு என்ன இப்படி எல்லாம் நடத்துக்கிறீங்க அப்படின்னு பல விஷயங்களை திட்டுற மாதிரியும் ரொம்ப ஹார்ஷாவும் பேசியிருக்கான். அப்படி இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு ரொம்பவுமே கவலையா தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட பையன் புரிஞ்சுக்காம பேசுறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இவங்க தொடர்ந்து வாழ்க்கையை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் இங்க மட்டுமே முடியல. இன்னொரு 2 வருஷம் ஆகுது. இந்த பையனுக்கு 4 வயசு ஆகுது. அந்த ஒரு 4 வயசுல இவன் சுத்தி முத்தி நடக்கிற எல்லாத்தையும் இன்னும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 4 வயசு ஆகி கொஞ்ச நாட்கள்லயே எனக்கு ஆக்ரா சிட்டிக்கு போகணும், அங்க என்னோட வீடு இருக்கு, என்ன ஆக்ரா சிட்டிக்கு கூட்டு போங்க அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கான். ஆக்சுவலா இவனோட அம்மா அப்பாவை கூட போட்டு அடம் பிடிச்சிருக்கான். அடம் பிடிக்கும் போது முடியாத பட்சத்துல அவங்களோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு, அதாவது அப்பாவுக்கு இப்போ ஆக்ரா சிட்டில எந்தவித வேலையும் கிடையாது, எப்பவாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா ஆக்ரா சிட்டில எனக்கு ஒரு வேலை வரும், அப்படி வரும்போது நான் உன்னை கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ப்ராமிஸ இந்த ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலேயே அந்த ஒரு பையனும் ஓகே ஜாலின்னு ஹாப்பியா போயிட்டு அவனோட இடத்துல உட்காந்துருக்கான். என்னதான் இவர் மறுபிறவியா இருந்தாலும் இவரோட மனசுக்குள்ள அந்த ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு குணங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு சின்ன பையன் தான், ஆனா மெமரிஸ் அந்த ஒரு நபரோட மெமரிஸ் தான் இருந்திருக்கு. சோ ஓகே அப்படின்னு ஓரமா போய் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. அப்பாவுக்கு ஆக்ரா சிட்டியில ஒரு வேலை வருது. ஆனா அப்பா டிட்டுவை கூட்டிட்டு போகல. இதனால ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறான் டிட்டு. அப்பா ஆக்ரா சிட்டிக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகி ரொம்பவுமே கத்துறான், அலறான், அழுகுறான். அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாம் கீழே போட்டு உடைக்கிறான். ரொம்பவுமே கோவமா இருக்கான். இந்த கோவத்தை பார்த்து அவனோட மூத்த அண்ணன் ரொம்பவுமே பயந்துடுறாரு. என்ன இவன் இப்படி அக்ரெசிவா இருக்கான், கோவம் வந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது வரைக்குமே யாரும் இப்படி கோவப்பட்டு அவர் பார்த்ததே கிடையாது. அதுலயுமே கூட ஒரு 4 வயசு பையன் இவ்வளவு மெச்சூர்டா பேசிக்கிட்டு இவ்வளவு கோவப்படுறான்னா அவருக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. பக்கத்துல போயிட்டு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது கூட டிட்டு ஓகே ஆகல. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், கத்திக்கிட்டே என்ன ஏன் இப்படி கொடுமை பண்றீங்க, என்னோட வீட்டுக்கு அனுப்புங்க, ஆக்ராவுக்கு அப்பா மட்டும் போயிருக்காரு, நான் ஆக்ராவுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படின்னு கத்தி குப்பாடு போடுறான். அப்படி இருக்கும்போது அண்ணாவுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் அவனை சாந்தமா வச்சுக்கிட்டு, கொஞ்சம் இரு, நான் கண்டிப்பா ஒன்ன ஆக்ரா சிட்டிக்கு கூப்பிட்டு போறேன், பட் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஆக்ரா சிட்டியை விசிட் பண்ணுவேன், போயிட்டு பார்த்துட்டு வருவேன், அதுக்கு எனக்கு இன்னொரு விஷயம் நீ சொல்லணும், ஆக்ரா சிட்டியில உன்னால மறக்க முடியாத ஒரு இடத்த சொல்லி, அந்த இடம் உண்மையாவே இருக்கா அப்படிங்கிறத போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உன்னை அந்த ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த சின்ன பையன் திமிரா சிரிச்சுக்கிட்டே
இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொன்னா அப்படிங்கிறது ஒரே பதட்டமா இருக்குல்ல. ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்ரா சிட்டியில ஒரு பிஸியான மார்க்கெட் இருக்கு. அந்த ஒரு மார்க்கெட்ல ஒரு ரேடியோ ஷாப் இருக்கு. அந்த ஒரு ஷாப்போட பேரு என்னோட பேரு தான். சுரேஷ் ரேடியோஸ் அப்படின்னு சொல்லப்படுற பேர்ல தான் அந்த ஒரு ஷாப் இருந்திருக்கும். நீ வேணா போயிட்டு செக் பண்ணி பாரு, அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு ரேடியோ ஷாப் இல்லைன்னா நானுமே கூட சும்மா இருந்துடுறேன் அப்படின்னு இந்த ஒரு சுரேஷ் வர்மாவோட செகண்ட் வேர்ஷனான டிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டு, அதாவது 1987களில் ஏப்ரல் மாதத்துல ஒரு நாள் இந்த ஒரு நபர், இந்த ஒரு அண்ணா போறாரு ஆக்ரா சிட்டிக்கு. ஆக்ரா சிட்டிக்கு போயிட்டு அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளேயே போறாரு. ஆக்சுவலா இவருக்கு அப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிறதே தெரியாது ஆக்ரா சிட்டிக்குள்ள. இந்த ஒரு நபர், இந்த ஒரு டிட்டு அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை சொன்னனாலதான் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிறதே தெரியும். அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அவர் சொன்ன அதே இடத்துல பார்க்குறாரு. பார்த்ததும் ஷாக் ஆகி எகிரி போயிடுறாரு. என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுரேஷ் ரேடியோஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடை அந்த ஒரு இடத்துல இருக்கு. ஆக்சுவலாக இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு மார்க்கெட் இருக்கிறதே அண்ணாக்கு தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கடை இருக்கிறத எப்படி என்னோட தம்பி சொன்னான், 4 வயசு பையன், இதுக்கு முன்னாடி ஆக்ரா சிட்டிக்கே வந்தது கிடையாது, எப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா இவருமே கூட அந்த ஒரு கடைக்குள்ள போறாரு. கடைக்குள்ள போயிட்டு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. பட் இருந்தது ஒரே ஒரு பெண்மணி. ஸோ அந்த ஒரு பெண்மணி கிட்ட போயிட்டு பேசுறாரு. எனக்கு உங்க கூட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பெண்மணியும் வாங்க சார், உங்களுக்கு என்ன ரேடியோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை எனக்கு உங்க கூட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு பெண்மணி சொன்ன ஒரு விஷயம் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஷாப் மூண்டுற நேரத்துல நான் உங்க கூட வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசின இடத்துல அந்த ஒரு பெண்மணி கதறி கதறி அழுறாங்க. எதுக்காக அழுறாங்க அப்படின்னு உங்களுக்குமே கூட ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். ஆக்சுவலா அவங்க தான் அவரோட சுரேஷ் வர்மா அவர்களோட வைஃப். இறந்து போன சுரேஷ் வர்மா அவர்களோட மனைவி கிட்ட தான் இப்போ அந்த ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இது வரைக்குமே அவங்களோட பேரை கூட இந்த ஒரு நபர்கிட்ட சொல்லலை. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உமா வர்மா அப்படிங்கிறது தான் அவங்களோட பேரு. ஆனா அவங்க இது வரைக்குமே அந்த ஒரு நபர்கிட்ட உமா வர்மா தான் என்னோட பேரு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா அழுது புரண்டு கண்டிப்பா அது என்னோட ஹஸ்பண்ட் தான், நாங்க கண்டிப்பா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றோம், எங்களோட குடும்பத்தோட வர்றோம், வந்து பார்க்குறோம் என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ளீஸ் தேங்க்யூ, நீங்க வந்ததுக்கு ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நபரை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் இந்த ஒரு நபர் போயிட்டு தம்பி கிட்ட சொல்றாரு, உன்னோட ஃபேமிலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களோட வீட்டுக்கு. வந்ததுக்கு அப்புறமா நீ அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டேன்னா நீ அவங்க கூட கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணாவுமே கூட இந்த ஒரு டிட்டு கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா டிட்டு ரொம்பவுமே குழந்தைத்தனமா என்னோட ஃபேமிலி வருதா அப்படின்னு ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாரு. அடுத்த நாள் எப்போ விடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ், கொஞ்ச நேரம் போகுது, அடுத்த நாளும் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சு காலையில ஒரு கார் சவுண்டு கேட்குது. அந்த ஒரு கார் சவுண்டு கேட்கும் போதே டிட்டு அவசரமா வெளியே ஓடி வர்றாரு. அந்த ஒரு கார் ஒரு சாதாரணமான கார் தான். அந்த ஒரு கார்ல இருந்து 4 பேர் மொத்தமா இறங்கி வர்றாங்க. ஒருத்தர் அவரோட மனைவி, மற்ற 3 பேருமே அவரோட பிரதர்ஸ். ஆக்சுவலா அவரோட பிரதர்ஸ் தான் இறங்கி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு காரை பார்த்துட்டு டிட்டுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உமாவை பார்க்குறாரு, அவரோட ஒய்ஃபை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி, என்ன உமா என்ன மறந்துட்டியா, ஏன் என்ன தேடி வரவே இல்லை, எங்களோட பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குறாரு. உமாவுக்கு ஒண்ணுமே புரியல. பட் உமா யோசிச்ச ஒரு விஷயம் தான், கண்டிப்பா இது என்னோட ஹஸ்பண்ட் சுரேஷ் வர்மா தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் 3 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு இன்னமுமே கூட டவுட்டா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் போயிட்டு ஏதோ பிரதர்ஸோட, அதாவது அண்ணன் தம்பி கூட பேசுற மாதிரி, அப்புறம் எப்படி இருக்கீங்க, பிசினஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இவனோட பிரதர்ஸ் தான் அப்படிங்கிறத சீக்கிரமாவே ஐடென்டிஃபை பண்ணிட்டான் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலுமே கூட பிரதர்ஸுக்கு ரொம்பவுமே டவுட் இருக்கு. அப்படி இருக்கும்போது சடன்லி, நீங்க எதுக்கு இந்த ஒரு கார்ல வந்திருக்கீங்க, என்னோட லக்ஸரி கார் எங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஆக்சுவலா இதுவரைக்குமே அந்த ஒரு லக்ஸரி கார் கடைசியா இருந்தது
அந்த ஒரு சுரேஷ் வர்மா கிட்ட மட்டும்தான். சுரேஷ் வர்மா இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு லக்ஸரி காரை வித்துட்டு சாதாரணமா ஒரு காரை இவங்க வாங்கியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த ஒரு பையனுக்கு அந்த ஒரு லக்ஸரி கார் இருந்ததே தெரியும் அப்படிங்கிறதே புரியல. ஏன்னா இது வரைக்குமே அந்த ஒரு லக்ஸரி காரை மட்டும்தான் சுரேஷ் வர்மா மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு சாதாரண கார் இப்போதான் வாங்கவே பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஷாக்லயே இவங்க போயிட்டு பேச கதைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு நபர், அதாவது இந்த ஒரு குட்டி பையன் நிறைய மெமரிஸை ஷேர் பண்ணான். இப்படிலாம் நடந்தது இல்லையா, இப்படிலாம் ஆச்சு இல்லையா, பாத்தியா என்ன கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்றான். அப்போ உமாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க ஓகே இது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே கூட 3 பிரதர்ஸ்னால இதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இந்த ஒரு பையனை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆக்ரா சிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. இவனோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களோட ரேடியோ ஷாப்ல. இவங்க ஆக்ராக்கு போனதுமே இவனோட ரேடியோ ஷாப்புக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த ஒரு ரேடியோ ஷாப்பை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னா இவன் நம்மளோட அண்ணனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க எதிர்பார்க்கறாங்க. பட் இவன் கார்ல இருந்து இறங்குனதுமே இது என்னோட ரேடியோ ஷாப் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடி போய் உள்ள போய் இதெல்லாம் இங்க இருக்கலையே, இந்த இடத்துல இதுதானே இருந்துச்சு அப்படின்னு, பல மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு, முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்றான். அண்ணாமாருக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த ஒரு ஷாப்ல இருந்து மேனேஜர் வெளியே வர்றாரு. மேனேஜர் வெளியே வந்ததும் அவரோட தோல்ல கையை போட்டு அப்புறம் எப்படி இருக்கு, குடும்ப குட்டிகளா எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்பவுமே கேஷுவலா பேசுறான். ஆக்சுவலா அவர் தான் மேனேஜர்னு எப்படி இந்த ஒரு சின்ன பையனுக்கு தெரியும் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துல சுரேஷ் வர்மா அவர்களோட ஒரு போட்டோ இருந்திருக்கு. அந்த ஒரு போட்டோவை பார்த்து பாத்தியா எப்படி இருந்தேன், அந்த ஒரு வீட்டுல பிறந்தனால கிழிஞ்ச துணியோட சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்றாரு. என்னதான் இவங்க எல்லாரும் ஓகே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொன்னா அப்படின்னு இருந்தாலும் அண்ணாங்களுக்கு ஒரு குட்டி டவுட் இன்னமுமே இருக்கு. அவங்க நினைச்ச ஒரு விஷயம்னா இது எல்லாத்தையும் ஷாப்ல இருந்து யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அதை வச்சுதான் இந்த ஒரு பையன் அழகா சொல்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா வீடை பார்த்துட்டு ஆக்சுவலா இந்த ஒரு சின்ன பையன் ரொம்பவுமே மெச்சுவர்டா கண் கலங்குறான். ஏன்னா அந்த ஒரு வீட்டுல இருந்துதான் இப்போ இந்த ஒரு ஏழை வீட்டுல பிறந்திருக்கான் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே கவலையா இருக்கான். அப்படி இருக்கும்போது மெதுவா இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. மெதுவா வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு ரூம்ல இருந்து ஒரு வயசான நபர் வெளியே வர்றாரு. அந்த ஒரு வயசான நபர் கிட்ட குடுகுடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு, அப்பா எப்படி இருக்கீங்கப்பா, பாத்தீங்களா என்ன எப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு, என்னால முடியலப்பா, அந்த ஒரு வீட்டுல கரெக்டா சாப்பாடு கொடுக்கல, கரெக்டா துணி இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, டிவி இல்ல, கார் இல்ல, ஒண்ணுமே இல்லப்பா, ஆக்சுவலா நம்மளோட வீட்டுல இருந்து ஒரு சுகம் கூட அந்த ஒரு வீட்டுல இல்லப்பா, ரொம்பவே கஷ்டப்பட்டப்பா அப்படின்னு அந்த ஒரு அப்பா கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு அப்பா இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு முன்னாடி இருக்கிற அந்த 3 பசங்களுக்கு தலையாட்டி இது அவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது பசங்களுமே கூட ஓகே அவன் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு டவுட்டா தான் இருக்கு. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா கூட பிரதர்ஸுக்கு இவன் மேல லைட்டா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் அப்படியே ஓடி போயிட்டு உமாவை கட்டி பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் தான், இன்னும் நீ என்ன நம்பல, சரி ஓகே என்ன நம்பலன்னா பரவாயில்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ என்ன நம்புவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த ஒரு மரத்தோட கீழே தோண்டி பாருங்க, அங்க தங்க பொற்காசுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 3 அண்ணாங்களும் சேர்ந்து போயிட்டு அந்த ஒரு மரத்துக்கு கீழே தோண்டி பார்க்கறாங்க. தோண்டி பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல நிறைய பொற்காசுகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வைஃப் திரும்ப கேட்குறாங்க இந்த ஒரு டிட்டு கிட்ட, ஆக்சுவலா நீங்க எதுக்கு இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலா நான் என்னதான் ரேடியோ ஷாப் வச்சிருந்தாலும் எனக்கு பின்னாடி நிறைய இல்லீகலான பிசினஸ் கூட இருந்துச்சு, அது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இங்க ஒளிச்சு வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இப்போ ஆல்மோஸ்ட் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க இது சுரேஷ் வர்மா தான் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தையே இந்த ஒரு சின்ன பையன் சொல்றான்னா இதுக்கு மேல யாரும் நியூஸ் கொடுத்துலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்மெண்ட், 10 ஸ்டாஃப், அவங்களோட ஷாப்ல வேலை செய்யற 10 ஸ்டாஃப், 4 இடங்கள் அப்படின்னு பல விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 31 டெஸ்ட் வச்சிருக்காங்க இவங்களோட அண்ணா இவனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. பட் அந்த ஒரு 31 டெஸ்ட்லயுமே கிட்டத்தட்ட 30 டெஸ்ட்ல இந்த ஒரு பையன் ஓகே ஆகியிருக்கான். அதாவது 30 டெஸ்ட்லயுமே பாஸ் ஆகியிருக்கான், ஒரே ஒரு டெஸ்ட்ல தான் ஃபெயில் ஆகியிருக்கான் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இதனாலேயே இந்த ஒரு ஃபேமிலியில இருக்கிற மேக்சிமம் ஆஃப் நம்பர் நிறைய பேரு இவன் தான் சுரேஷ் வர்மா அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. ஆனா இவனை பெத்து வளர்த்த அந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற அம்மாவும் அப்பாவும் ரொம்பவுமே கவலையா இருக்காங்க. ஏன்னா
அவங்க வீட்டை விட்டுட்டு இவங்க வீட்டிலே இவன் போய் தங்கிட்டான். சோ இதுக்கப்புறமா இவனோட இந்த ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்தியால பல இடங்கள்ல பரவ ஆரம்பிக்குது. ரொம்பவுமே வைரல் ஆகுது. நியூஸ்லயா இருக்கட்டும், பல இடங்கள்லயா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸ்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இவனோட மறுபிறவி தான் ரொம்ப வைரலான ஒரு செய்தியா சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் போது டெல்லி அப்படின்னு சொல்லப்படுற ஃபேமஸான சிட்டில இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டியான டெல்லி யூனிவர்சிட்டியில ஆண்டோனியா மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி மறுபிறவி, அதாவது ரீஇன்கார்னேஷன் பத்தி ரிசர்ச் பண்ற ஒரு நபருக்குமே கூட இந்த ஒரு செய்தி போகுது. இந்த ஒரு ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இதே மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டியில இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா அந்த ஒரு ரிசர்ச்சை முடிச்சிருக்காரு. பட் இவருக்கு இந்த ஒரு கேஸ் போகல. எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வேலையில இவர் ஸ்டக்கா இருந்திருக்கிறாரு. அதனால இவரோட கொலீகான ஆண்டோனியா மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபருக்கு இந்த ஒரு கேஸை கொடுத்திருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது ஆண்டோனியா மில்ஸுமே கூட இந்த ஒரு கேஸ்குள்ள வர்றாங்க. கேஸ்குள்ள வந்து இந்த ஒரு பையனோட எல்லா ரிசர்ச்சையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 by 1 எல்லா க்ளூஸையும் எடுக்கிறாங்க. எப்படி இது ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்து இவனோட மேனரிசம் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் கூடயே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூடயும் இவனோட ஃபேமிலி கூடயும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது இவங்க நோட் பண்ண ஒரு விஷயம் தான், சுரேஷ் வர்மா எப்படி இருந்தாரோ, சுரேஷ் வர்மாவோட மேனரிசம்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க நோட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த ஒரு குட்டி பையன் கிட்டையும் இருக்கு, இந்த வயசுலயே அப்படிங்கறத இவங்க நோட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பல இடங்கள்ல ஷாக் ஆனாலும் ஒரு இடத்துலயுமே கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இவங்களோட ஃபேமிலி முழுசா நம்புறாங்க இது சுரேஷ் வர்மா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க மோஸ்ட்லி செக் பண்ண ஒரு விஷயம் தான் அவனோட கோபம். ஏன்னா சுரேஷ் வர்மா பயங்கர கோவக்காரரு, எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே கூட ரொம்ப கோவப்படுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஆண்டோனியா மில்ஸ் இவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தனால சுரேஷ் வர்மா ரொம்பவுமே க்ளோஸ் ஆயிட்டாரு. டிட்டு ரொம்பவுமே க்ளோஸ் ஆயிட்டாரு. சோ இப்படி இருக்கும்போது ஃபேமிலி சேர்ந்து இந்த ஒரு ஆண்டோனியா மில்ஸுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் சந்தைக்கு போறாங்க, ஏதாச்சும் பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. சோ பொருட்கள் வாங்க போன இடத்துல ஆண்டோனியா மில்ஸ் வளையல் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு வளையலை வாங்கி அவங்க கையில போட்டுட்டு அந்த ஒரு கடைக்கார அண்ணா கிட்ட எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கடைக்கார அண்ணா கூட பிரைஸ சொல்லியிருக்காரு. அதுக்கு டிட்டு, சுரேஷ் வர்மா அவர்களோட ரீஇன்கார்னேஷன் ஆன டிட்டு அவர்கள் வந்து ரொம்பவுமே கோவப்பட்டிருக்காரு. டே வளையல் கடைக்காரா, இவங்க என்னோட கெஸ்ட், இவங்க கிட்ட காசு எல்லாம் வாங்கக்கூடாது, இதுக்கு மேல நீ காசு வாங்கின அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்பவுமே ஹார்ஷா அந்த ஒரு 4 வயசு பையன் சொல்றான். அப்படி சொல்லும் போது ஆண்டோனியா மில்ஸுக்கும் ரொம்பவுமே ஷாக்கு, ரொம்பவுமே பதட்டம், பயமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவனோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்பவுமே நார்மல். ஏன்னா சுரேஷ் வர்மா இப்படிதான் கோவப்படுவான் அப்படிங்கிறது இவங்களுக்குமே கூட தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கூட பல டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஒரு லக்ஸரியான கார் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு லக்ஸரியான கார்ல இவராலேயே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ரேடியோ சிஸ்டம் இருந்திருக்கு. அந்த ஒரு ரேடியோ சிஸ்டம் அவரால் மட்டும்தான் ஆப்ரேட் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ இவரோட அப்பா ஒரு நாள் அந்த ஒரு காரை எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர்றாரு. அந்த ஒரு கார்ல இருக்கிற ரேடியோ சிஸ்டம் இவர் சும்மா விளையாட்டு மாதிரியே ஆப்ரேட் பண்ணிட்டு போயிருந்திருக்கிறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ரொம்பவுமே ஷாக்கு. அதுக்கப்புறம் இவரோட 2வது அண்ணாவா இருக்கிற அந்த ஒரு அண்ணாக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் இவரை பத்தி. அப்படி இருக்கும்போது இவர் கூட அதிகமா கார்ல டிராவல் பண்ணது இவர் தான். அதனால இவர் பிளான் பண்ண ஒரு விஷயம் தான், இவனை ஒரு நாள் கார் ஓட்ட வைக்கலாம், 4 வயசு பையனை கார் ஓட்ட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கார் ஓட்டும் போது இவன் அவனோட மேனரிசமே எடுத்துட்டான்னா கண்டிப்பா அவன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா, அதை ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா 4 வயசு பையன் அழகா கார் ஓட்டி இருக்கான், அதுவும் அவரோட மேனரிசம்லயே. இது எதுவுமே புரியல, எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஒரு டிட்டு அப்படின்னு சொல்லப்படுற பையன் பக்கத்துல வந்து சொன்ன ஒரு விஷயம் தான், இன்னமும் நீங்களாம் என்ன நம்பல இல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஆனா உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து இதுக்கு மேலேயும் என்ன யாரும் நம்பலன்னா என்ன கொன்ன அந்த 2 பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த 2 பேரோட அடையாளத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்தே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே போலீஸுமே கூட இது ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அப்படியே வர்றாங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு. ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து இவங்க கிட்ட அடையாளம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு குட்டி பையன் அழகா ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கான். சொன்னதுக்கு அப்புறமா இவங்க போயிட்டு அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தான் சுரேஷ் வர்மாவை கொலை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
இது எல்லாமே ரொம்பவுமே ஒத்துக்கக்கூடியதாக இருந்தாலும் பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேஸ் இப்போதான் கோர்ட்டுக்கு வருது. அந்த 2 பேர், அந்த ஒரு கொலைகாரங்க 2 பேர் கூடயே கோர்ட்டுக்கு வருது. அப்படி கோர்ட்டுக்கு வரும்போது போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அந்த ஒரு கொலையை பார்த்ததுக்கான சாட்சியா யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல போலீஸ் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆண்டோனியா மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரிசர்ச்சர்ஸ் உள்ள வந்து சொன்ன விஷயம் தான் அந்த ஒரு சின்ன பையனே சொல்ல வச்சிடலாமே, அவனோட ரீஇன்கார்னேஷன் தான், அவரோட மறுபிறவி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு வந்து சொல்ல வச்சிடலாமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் சுரேஷ் வர்மா சாகும்போது யாருமே பார்க்கல, அதனால யாருமே கண்ணால பார்த்த சாட்சின்னு கிடையாது. அந்த ஒரு இடத்துல இருந்தது சுரேஷ் வர்மா மட்டும்தான். சோ சுரேஷ் வர்மா அவர்களையே கூப்பிட்டு வந்து சொல்ல வச்சா, அவரோட மறுபிறவியான இந்த ஒரு பையனையே கொண்டு வந்து சொல்ல வச்சா கண்டிப்பா கோர்ட் ஏத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ஒரு ஆண்டோனியா மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நபர் சொல்றாங்க. சோ எஸ், டிட்டு கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல எப்படி கொலை நடந்தது அப்படிங்கிறது வரைக்குமே சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா போலீஸுக்கு ஷாக்கு, கோர்ட்டுக்கு ஷாக்கு, ஜட்ஜுக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறமா ஜட்ஜ் என்னதான் இருந்தாலும் கேட்ட ஒரு விஷயம் தான், இவரு அந்த ஒரு நபரோட மறுபிறவிதான் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட சாட்சியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ஆண்டோனியா மில்ஸ் அவரோட ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு சாட்சியமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவரோட பர்த் மார்க்ஸ். ஸோ பர்த் மார்க்ஸ் எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஷூட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வழியா குண்டு இறங்கி ரைட் சைடு வழியா வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எஸ், இவரோட லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய பர்த் மார்க் இருக்கு, ஒரு பெரிய ஓட்ட மாதிரியான பர்த் மார்க் இருக்கு அவருக்கு அந்த ஒரு ஷூட் பட்ட இடத்துலயே. அதையும் தாண்டி இவரோட மண்டை மேல, அதாவது இவரோட ஸ்கேல்ப்ல ஒரு பர்த் மார்க் இருந்திருக்கு. அந்த ஒரு பர்த் மார்க்குமே கூட இதுக்கு முன்னாடியே சுரேஷ் வர்மாவுக்கு இருந்த ஒரு பர்த் மார்க் தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது எல்லாத்துக்கும் அப்புறமா இந்த ஒரு பையன் தான் சுரேஷ் வர்மா அவர்களோட மறுபிறவி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அந்த 2 பேரையும் கைது பண்ணி உள்ளேயும் தள்ளிடுறாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஒரு மறுபிறவி கேஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்திருக்கு. இந்தியால, டெல்லியில, ஆக்ரால யாருமே இதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் சில பேர் இதை முழுசா நம்புறாங்க, சில பேர் இதை ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கும் இல்லையா, சில பேர் ஏத்துக்கிட்டாங்க, சில பேர் ஏத்துக்கல. பட் கோர்ட்னாலேயே இந்த ஒரு மறுபிறவி ஏத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த 2 பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ சாட்சியமா இருந்தது அவரே தான் அவரோட சாவுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு உண்மை கதையா தான் இந்தியால ரொம்பவுமே பிரபலமா போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. மறுபிறவி அப்படின்னு சொன்னோம்னா சில இடங்கள்ல பல கதைகள்ல நம்ம கேட்டு பழகிருப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட பக்கத்து நாடான இந்தியால ரொம்பவுமே பிரபலமான ஒரு சிட்டியில மறுபிறவியா வந்து அவரை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரே கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி அதை கோர்ட்டுமே கூட ஏத்துக்கிட்டு அவரை கொலை பண்ண அந்த 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பல பேர் பல விமர்சனங்கள் வச்சாலும், சில பேர் ஏத்துக்கிட்டாலும், பல பேர் ஏத்துக்கலனாலும் கோர்ட்டே அவரோட மறுபிறவியான இந்த ஒரு பையன் தான் வந்து சாட்சியம் சொன்னான் அப்படின்னு ஏத்துக்கிட்டனாலதான் இந்த 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்தது, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பல கேள்விகள், பல திருப்பங்கள் இந்த ஒரு கதையை ஆரம்பிக்கும் போதே இருக்கும். ஸோ நீங்களும் தொடர்ந்து பேசலாம்.